இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ராமர் பாலம் அமைப்பது தொடர்பான வேலை திட்டங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார். விஷன் கியா, நம்பகமான பார்வை, எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா. அத்துடன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடத்தப்பட்டு இடைநிறுத்தப்பட்டுள்ள கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று சந்தோஷ் ஜா குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், இலங்கையின் காங்கேசன்துறை மற்றும் இந்தியாவின் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் மே மாதம் 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை இடையிலான கப்பல் சேவைக்காக சிவகங்கை எனும் கப்பல் பயன்படுத்தப்பட உள்ளது. 150 பயணிகள் பயணிப்பதற்கான வசதிகளை கொண்ட இந்த கப்பலில் பயணிப்பதற்கு இருவழி கட்டணமாக வரிகள் உள்ளடங்கலாக 34,200 ரூபாய் அறவிடப்படுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். இதே நேரம் கப்பலில் பயணிக்கும் பயணியொருவர் 60 கிலோகிராம் எடையுள்ள பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளது. எவ்வாறாயினும் பொதியொன்றின் எடை 20 கிலோகிராமிற்கு உட்பட்டதாக அமைய வேண்டியது வரையறுக்கப்பட்ட விடயம் என படகு சேவை தனியார் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சோ நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். இதன்போது எதிர்வரும் காலத்தில் மட்டக்களப்பிலிருந்து பொத்துவில் நோக்கி தொடர்ந்து சேவையினை விஸ்தரிப்பதற்கு எதிர்காலத்தில் இந்தியா நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.